Hello everyone, welcome to 𝗨𝗦𝗖. இன்னைக்கு இந்த வீடியோவில் 3rd of April 2025 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதில் நம்ம செலக்ட் பண்ணுற நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கல். அது மட்டும்தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது போக எக்ஸ்ட்ரா சில நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணால் போதும், நீங்கள் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற இஷ்யூஸ் எல்லாமே ஹைலி ரிலவெண்ட். உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்டேஜ் போகிற வரைக்கும், அதாவது இந்த யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் இதில் நீங்கள் கெயின் பண்ணுற நாலேஜ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் எவ்ரிடே மிஸ் பண்ணாமல் இந்த நியூஸ் அனாலிசிஸ் வீடியோவை பாருங்கள். அண்ட் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் அது போக இந்த நோட்ஸோட பிடிஎஃப் வெர்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் ஜாயின் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த லைக் மூலியமாக நம்ம சேனல் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ வந்து கன்சிஸ்டண்ட்டாகவும் ரெகுலராகவும் அண்ட் குவாலிட்டியாகவும் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம ஃப்ரண்ட் பேஜிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த மெயினாக கொடுத்துருக்கிற இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் லோக்சபா பாசஸ் ஒர்க் பில் ஆஃப்டர் அ லாங் டிபேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலோட பேசிக்ஸ் வந்து நம்ம April 1 வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா April 1ல் இந்த ஒர்க் பில் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துருங்க. அதுக்கு மேலே இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ லோக்சபாவில் வந்து அந்த பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட். அதுக்கடுத்து இந்தியா பிரேசஸ் ஃபார் tariffs on US லிபரேஷன் டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ tariff war. இதை பற்றியும் நம்ம April 1st டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நம்ம அடுத்த நியூஸ் ஆர்டிக்கல் ஃப்ரண்ட் பேஜில் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கல். நம்மளோட எக்ஸாமுக்கு கவர்னன்ஸ் டாப்பிக்கில் ரொம்பவுமே ரிலவெண்ட்டான ஒரு இஷ்யூ. ஸ்பீக்கர் கேனாட் பி இன்டிசிசிவ் ஆன் ப்ளீஸ் ஓவர் டிஃபெக்ஷன் சுப்ரீம் கோர்ட். இப்போ பார்லிமெண்ட்டுக்கோ இல்லை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கோ நம்மளோட ரிப்ரசன்டேட்டிவ்ஸை நம்ம செலக்ட் பண்ணி அனுப்புகிறோம் இல்லையா. ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இவங்களுக்கு வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் மூலியமாக. ஸோ அந்த ரூல்ஸை இவங்க வயலேட் பண்ணாங்க அப்படின்னா இவங்கள வந்து நம்ம லெஜிஸ்லேச்சர்ஸோட மெம்பராக இருக்கிறதுலேருந்து நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். ஸோ அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனில் யார் இதுக்கான டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருக்கட்டும் இல்லை லோக்சபாவாக இருக்கட்டும், அதோட ஸ்பீக்கர் தான் இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, டிசிஷன் வந்து எடுப்பாங்க. ஆனால் இப்போ இஷ்யூ என்ன போயிட்டு இருக்குன்னா, இப்போ இந்த ஸ்பீக்கர் வந்து பொதுவாக யாராக இருப்பாங்க அப்படின்னா ரூலிங் பார்ட்டியோட ஒரு மெம்பராக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஸ்பீக்கராக இருப்பாங்க. ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் தேட் இந்த ஸ்பீக்கருக்கு வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் இருக்குது. அது என்னன்னா இவங்க நியூட்ரலாக நடந்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மெம்பரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பெட்டிஷனில் அந்த பார்ட்டியோட மெம்பராக இவங்க டிசிஷன் எடுக்கக்கூடாது. இவங்க ஒரு ஸ்பீக்கராக நியூட்ரலாக அந்த ஹவுஸோட லீடராக இவங்க டிசிஷன் எடுக்கணும். ஆனால் இப்போ பிரச்சனை என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு லெஜிஸ்லேட்டரை டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷன் வந்துச்சுன்னா இவங்க வந்து அதை விசாரித்து அதில் ஆக்ட் பண்ணணும், டிசிஷன் எடுக்கணும். ஆனால் பண்ண மாட்டுறாங்க. ஏன்னா அது வந்து அவங்க பார்ட்டியோட எம்பியாக இருப்பாங்க இல்லைனா எம்எல்ஏவாக இருப்பாங்க. அப்போ இந்த இஷ்யூக்கு தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்பெஷலி சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் 𝗵𝗂𝗏. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் பவர்லெஸ் when a speaker is indecisive because Supreme Court is the guardian of the constitution அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு ஸ்பீக்கர் வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்காருன்னு வைங்க, ஒரு எம்பியை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த டிசிஷனில் ஜுடிஷியல் ரிவ்யூவை அப்ளை பண்ணலாம். அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்கு. ஆனால் அந்த டிசிஷனை எடுக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட்டால் இன்சிஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு ஜஸ்டிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எஸ் முடியும், பிகாஸ் வி ஆர் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த 10th ஷெட்யூல் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் தி ஆன்டி-டிஃபெக்ஷன். இந்த 10th ஷெட்யூல் படி ஸ்பீக்கரோட ஃபங்க்ஷன் வந்து குவாசி ஜுடிஷியல். பட் குவாசி ஜுடிஷியலாக இருந்தாலும் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்ளை பண்ணலாம், இன்டிசிசிவாக இருந்தால் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட டிசிஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இட் ஹேஸ் அ லீகல் வேலிடிட்டி. இப்போ ஸ்பீக்கர் வந்து அட்ஹேர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அண்டர் ஆர்டிகிள் 142 சுப்ரீம் கோர்ட் வந்து த கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்
ஜஸ்டிஸை என்ஷோர் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டிக்கிளை இன்வோக் பண்ணி அதை வந்து நடைமுறைப்படுத்தலாம், ஸ்பீக்கரை வந்து அட்ஹேர் பண்ண வைக்கலாம். இப்போ இதுக்கு அகேன்ஸ்டாக டிபேட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ரைட் ஆர் ராங் அப்படின்னு போயிட்டுருக்கு. பட் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். நம்மளோட மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கொஸ்டின் என்ன மாதிரி கேட்பாங்கன்னா, எக்ஸாமின் தி ரோல் ஆஃப் ஸ்பீக்கர் இன் டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்றத கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் இன் ஆன்டி-டிஃபெக்ஷன் கேசஸ். ஸோ அதுக்கு வந்து இது வந்து ஒன் ஆஃப் த இன்புட், இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த கொஸ்டின் வந்து ஹவு டஸ் ஆர்டிகல் 142 empower the Supreme Court to act beyond statutory limitations and how it impacts the governance India அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ அதாவது 2025ல ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா இது வந்து பொட்டன்ஷியலான கொஸ்டினாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, that's all about this நியூஸ் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் ஃபேக்டரி அவுட்புட் அட் 8-month ஹை இன் மார்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் ஆர்டிக்கலை நம்ம டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் இதோட கண்டெக்ஸ்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அதுவே நமக்கு போதும். ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பர்ச்சேசிங் மேனேஜர் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடிங் எக்கனாமிக் இண்டிகேட்டர் இது. ஸோ இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற டேட்டா படி இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் செக்டர் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்ட்ராங்காக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம்ஐ இண்டெக்ஸில் 50 பாயிண்ட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த செக்டார் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த ஃபேக்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இந்தியாவில் எதனால் இப்போ எக்ஸ்பேன்ஷன் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரில் போயிட்டுருக்கு அப்படின்னா, நம்மளோட டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து அதிகமாகிருக்கு அப்படின்றது தான் இதில் ரீசனாக சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த நியூஸ் ஆர்டிக்கலை எப்படி நம்மளோட எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வைங்க, ஹவு டஸ் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் கான்ட்ரிபியூட் டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் இந்தியா டிஸ்கஸ் வித் ரீசன்ட் டேட்டா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, நீங்கள் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பாயிண்ட்ஸ் எழுதிட்டு ரீசன்ட் டேட்டாவில் இந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் தி காம்படிட்டிவ் எட்ஜ் ஓவர் அதர்ஸ். ஓகே, that's all about this நியூஸ் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிகல்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். அதில் லீட் ஆர்டிக்கலாக வந்திருக்கிறது த ரிங் ஆஃப் ஃபயர் அரவுண்ட் ஈரான் இஸ் டைட்டனிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் நம்ம எக்ஸாமுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் உங்களுக்கு டைம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்கள். இது வந்து சில பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும், மற்றபடி இது வந்து நமக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகாது. ஸோ இந்த ஆர்டிக்கலோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து செகண்ட் டைம் வந்து பிரசிடென்சியை வந்து அசியூம் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் வெஸ்ட் ஏஷியாவில் வந்து டென்ஷன் வந்து எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கு, அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க, அது மட்டும் போதும். அண்ட் எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிற அடுத்த நியூஸ் ஆர்டிக்கல் வந்து டிஜிட்டல் சைல்டு அபியூஸ் த டேஞ்சர் ஆஃப் ஏஐ பேஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக யூகே கவர்மெண்ட் வந்து இன்டர்நேஷனல் ஏஐ சேஃப்டி ரிப்போர்ட் 2025 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் இந்த சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் மெட்டீரியலோட ரிஸ்க் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரிஸ்கெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு யூகேல ஒரு புது லா வந்து கொண்டு வராங்க. அந்த லா வந்து ரொம்பவுமே சிக்னிஃபிகண்ட். ஏன்னா யூஸ்வலாக ஒரு லாவாக இருந்தால் அந்த லா வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அக்யூஸ்டு சென்ட்ரிக்காக தான் இருக்கும். ஆனால் இந்த லா வந்து டூல் சென்ட்ரிக்காக கொண்டு வராங்க. ஸோ போத் அக்யூஸ் சென்ட்ரிக் ஆஸ் வெல் அஸ் டூல் சென்ட்ரிக் அப்ரோச். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்த சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் கிரிமினல்னா யாரு? தோஸ் ஹூ யூசஸ் டேட்டா டு எக்ஸ்ப்ளாய்ட் அதர்ஸ் தானே. அப்போ அந்த அக்யூஸ்ட் வந்து எதை யூஸ் பண்ணுவார்? வேரியஸ் டூல்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், சைபர் கிரைமில் இன்வால்வ் ஆக முடியும். அப்போ நம்ம அக்யூஸ்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி லா கொண்டு வராமல் யூகேல என்ன பண்ணியிருக்காங்க, டூல் சென்ட்ரிக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இதே மாதிரியான ஒரு அப்ரோச் வந்து நம்ம இந்தியாவுக்கு தேவை. அதை தான் இந்த ஆர்டிக்கலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்தியாவுக்கு ஏன் தேவை அப்படின்னு இந்தியாவோட சினாரியோ என்னன்றதையும் சொல்லியிருக்காங்க டேட்டா வைஸ். இப்போ சைபர் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் இருக்கு இல்லையா, இது வந்து இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பேஸ்ட் ஆன் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ரிப்போர்ட் 2022. அண்ட் அது போக 1.94 lakh சைல்டு போர்னோகிராஃபி இன்சிடென்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு இந்தியாவில் இப்போ வரைக்கும். இது போக இந்தியாவில் இருக்கிற லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பெசிஃபிக்காக இந்த சைல்டு போர்னோகிராஃபி அண்ட் சைல்டு அபியூஸை டீல் பண்ணுற லா, இதில் எந்த லாவுமே இந்த ஏஐ ஜெனரேட்டட் சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் மெட்டீரியலை டீல் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணப்படல. ஸோ அப்போ இது வந்து இந்தியாவோட சினாரியோ. இந்தியாவிலையுமே ஒரு லீகல் லூப் ஹோல் இருக்குது, லீகல் குறை வந்து இருக்குது. அப்போ இதை சரி பண்ணணும். இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து நம்ம பாக்ஸோ ஆக்டை வந்து அமெண்ட்
பண்ணி ஏஐ ஜென்ரேட்டட் சிஎஸ்எம் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்டில் செக்ஷுவலி எக்ஸ்பிளைட்ஸ் அப்படின்றதோட டெஃபினிஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இம்மீடியட்டாக ஒரு கண்டென்ட் ஒரு அப்யூசிவ் மெட்டீரியல் சர்க்குலேட் ஆகுதுன்னா அதை லைவாக மானிட்டர் பண்ணி அதை பேன் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ளிகேஷனை வந்து அந்த கம்பெனிஸ் அவங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி அதே ஐடி ஆக்டில் இன்டர்மீடியரிக்கான டெஃபினிஷனையும் எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்காக இன்டர்மீடியரியோட இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா ஆல்ரெடி வந்து பிக் சோஷியல் மீடியாஸ் எல்லாம் இன்டர்மீடியராக வருவாங்க. ஆனால் இதை நம்ம இன்னுமே அப்டேட் பண்ணி விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க், விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர், கிளவுடு சர்வீசஸ் இது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே நம்ம கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு இது எல்லாமே இன்டர்மீடியருக்குள்ளே வராது. ஆனால் இந்த சிஎஸ்ஐஎம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? கிளவுட் சர்வீசஸ், விபிஎன் மூலியமாக தான் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ இதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா we have to adopt UN draft convention on cyber crime. ஸோ இது மூலியமாக இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷனை வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ that's it. ஈவன் வந்து அக்டோபர் 2024 கூட இந்த போக்சோ ஆக்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே நம்மளோட சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் அப்யூசிவ் மெட்டீரியலை வந்து இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணி பீனலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டே இதை வந்து பீனலைஸ் பண்ணுறதுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் வந்து லெஜிஸ்லேஷன் வந்து இன்னும் என்ன பண்ணணும், இன்னும் இதை ரோபஸ்ட்டாக இன்னும் மோர் செக்யூர்டாக நம்மளோட என்விரான்மெண்ட்டை மாற்றுறதுக்கு இந்த மாதிரி யூகே மாதிரியான ஒரு புது லா வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட ஓவரால் எசன்ஸ். ஓகே, தேட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் டயலமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டொனால்ட் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்து ட்ரேட் பார்ட்னர்ஸ்க்கு வந்து இம்போஸ் பண்ண போகிறாங்கன்னு நம்ம ரீசெண்டாக நியூஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் ப்ளஸ் டயலமா என்ன அப்படின்றத இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. பட் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்டை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ டொனால்ட் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃபேர் அண்ட் ரெசிப்ரோக்கல் பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக இப்போ ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அண்ட் அதர் கண்ட்ரி இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு கண்ட்ரியுமே குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவாங்க அண்ட் இம்போர்ட்டும் பண்ணுவாங்க ஈச் அதர். ஓகே, இப்போ இந்தியாவோட குட்ஸ் வந்து யூஎஸ்ஏக்குள்ளே வர்றதுக்கு ஒரு டாரிஃப் இருக்கும். அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து வர்ற குட்ஸுக்கு ஒரு டாரிஃப் வந்து செட் பண்ணியிருப்பாங்க, விச் மீன்ஸ் டேக்ஸ். இப்போ இது வந்து எப்படி செட் பண்ணியிருப்பாங்கன்னா, பர்டிகுலர் குட்ஸுக்கு வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இந்த குட்ஸ் வந்து எந்த கண்ட்ரியிலேருந்து வந்தாலும் பரவாயில்ல. ஸோ எக்ஸப்ட் சில சினாரியோ, அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடாமல் இருந்திருந்தா, அவங்களுக்குள்ள பைலேட்டரல் என்கேஜ்மெண்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் படாமல் இருந்திருந்தா, ஓகே. ஸோ குட்ஸுக்கு வந்து யூஎஸ்குள்ளே வர்ற குட்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ தான் டாரிஃப் அப்படின்னு செட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இந்தியாலையும். ஆனால் இப்போ இந்த குளோபல் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏவோட கன்சர்ன் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா, அவங்க வந்து ப்ரொடெக்ஷனிசம் பாலிசியை தான் என்ன பண்ணுவாங்க, ப்ரமோட் பண்ணுவாங்க, லிபரலாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போ அவர் வந்த உடனே என்ன மெஷர் எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த டாரிஃப் இருக்கு இல்லையா, இந்த டாரிஃப் மேட்டரை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏ வந்து டிஸ்அட்வான்டேஜான பொசிஷனில் இருக்கும். ஏன்னா குளோபல் ட்ரேடில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் இல்லையா, அதை காட்டிலும் இம்போர்ட் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் அதுக்கு வந்து நம்ம டாரிஃப் வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்றத ரியலைஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபேர் அண்ட் ரெசிப்ரோக்கல் பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் இந்த குட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை பேஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக பிளாங்கெட்டாக டாரிஃப் வந்து செட் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏக்கும் இந்தியாவுக்கும் ட்ரேட் டெஃபிசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இந்தியா யூஎஸ்ஏயோட ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு தான் அட்வான்டேஜ். ஓகே, அப்போ இந்த ட்ரேட் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது. அப்போ யூஎஸ்ஏ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு மட்டும் இந்தியாவிலேருந்து வர்ற சர்டன் குட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து என்ன பண்ணுவாங்க, அதிகமாக டாரிஃப் செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேமன் ஐலாண்ட்லேருந்து யூஎஸ்ஏக்குள்ளே ஒரு குட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து ஆல்ரெடி என்ன இருக்குது, யூஎஸ்ஏ தான் அட்வான்டேஜான பொசிஷனில் இருப்பாங்க. அப்போது இந்த கேமன் ஐலாண்ட்லேருந்து வர்ற குட்ஸுக்கான டாரிஃபை கம்பேர் பண்ணுறப்போ இந்தியாவிலேருந்து வர்ற குட்ஸுக்கான டாரிஃப் வந்து இம்போர்ட் டாரிஃப் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் ரெசிப்ரோக்கல் டாரிஃப். இந்த டாரிஃப் வந்து அசஸ்மெண்ட் பேஸ்டு, அதாவது ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ட்ரேடிங் பார்ட்னர் கண்ட்ரி இருப்பாங்க இல்லையா, அவங்கள அசஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி டாரிஃப் வந்து செட் பண்ணுவாங்க. அப்போது இந்த சிச்சுவேஷன் வந்து டெஃபினட்டாக குளோபல் ட்ரேடை வந்து அஃபெக்ட் பண்ண போகுது. ஆனால் யூஎஸ்ஏ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு நினச்சிட்டு இப்படி ஒரு பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, இது வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிட்டாலியேட்டரி டாரிஃபை அதர் கண்ட்ரிஸ் இதே மாதிரி யூஎஸ்ஏக்கு செட் பண்ணாங்க அப்படின்னா யூஎஸ்ஏட எக்ஸ்போர்ட் என்ன ஆகும், அடி ஆகும். அதை
தான் இங்க டைலமா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல், இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கல் நியூஸ் பேஜில் வந்திருக்கிறது. என்ஷூர் எஜுகேஷன் ஹைஜீன் ஹெல்த் கேர் இன் ரூரல் ஏரியா சுப்ரீம் கோர்ட். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிஓ, அதாவது முண்டோனா ரூரல் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்றவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அந்த பெட்டிஷனில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ரூரல் ஏரியாஸில் ஈச் அண்ட் எவ்ரி ரூரல் ஏரியாவில் வில்லேஜஸில் பப்ளிக் லைப்ரரி வந்து கட்ட சொல்லி கவர்மெண்ட்டை ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷனில் வந்து கேட்டிருக்காங்க. பட் இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேசிக் நீட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போது பப்ளிக் லைப்ரரி ஓகே தான், தேவை தான். ஆனால் அதுக்கு முன்னாடி பேசிக் நீட்ஸ், அதாவது எஜுகேஷன், ஹைஜீன் அண்ட் ஹெல்த் கேர் வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கோர்ட்டில் அதர் அப்சர்வேஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட சப்ஜெக்ட் நாலேஜ், பேசிக் நாலேஜ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் டிபிஎஸ்பி, இது ரெண்டுமே சோஷியோ எக்கனாமிக் ரைட்ஸ் தான். பட் இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட சோஷியோ எக்கனாமிக் ரைட்ஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ரைட்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போய் டைரெக்டாக கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் மூலியமாக என்ஃபோர்ஸ் பண்ண வைக்கலாம். பட் டிபிஎஸ்பி வந்து அப்படி கிடையாது, ஏன்னா இது என்ஃபோர்ஸபிள் கிடையாது. ஸோ எதுக்காக கான்ஸ்டியூஷனல் மேக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி சோஷியோ எக்கனாமிக் ரைட்ஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணி ஒன்று என்ஃபோர்ஸபிள், இன்னொன்று வந்து நான் என்ஃபோர்ஸபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம கண்ட்ரி இண்டிபெண்ட் ஆகிறப்போ நம்ம கண்ட்ரியில் ரிசோர்ஸஸ் வந்து வெரி லிமிட்டெட். ஸோ வெரி லிமிட்டெட் அப்படின்றப்போ எல்லாத்தையுமே, அதாவது ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் அண்ட் இன்டெலெக்சுவல் நீட்ஸ், அது எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ண முடியாது. அப்போது இந்த லிமிட்டடான ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸிமம் சிட்டிசன்ஸுக்கு எதெல்லாம் என்ஷூர் பண்ண முடியும், கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும். அதில் சில விஷயங்களை வந்து கவர்மெண்ட்டால் கேரண்டி பண்ண முடியாது. பட் இருந்தாலுமே கவர்மெண்ட் வந்து அதை கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ரிமைண்டராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் பாலிசியில் அதை கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் கவர்மெண்ட்டுக்கு எப்போ ரிசோர்ஸஸ் வந்து கிடைக்குதோ, அதிகமாக இருக்கோ, எப்போ வந்து இதை வந்து நம்மளால் கேரண்டி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அப்போ இதை ஃபண்டமெண்டல் ரைட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இந்த டிபிஎஸ்பியை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை அப்படி தான் சேர்த்தாங்க, ரைட் டு எஜுகேஷனை. ஓகே, அப்போது நம்ம ஸ்டேட்டோட கெப்பாசிட்டி அண்ட் ரிசோர்ஸ் இது வந்து லிமிட்டெட். அப்படி லிமிட்டெட்ன்றப்போ நம்ம எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதை தான் இங்கே கோர்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டில் அப்ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்காக வந்து லைப்ரரி வேணான்னு சொல்லலை, லைப்ரரி வந்து நம்மளோட இன்டெலெக்சுவல் நீடு தான், அதுவும் வேணும் தான். அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 to 15% ஆஃப் த பட்ஜெட் அலோகேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க, ப்ளஸ் அதுலேயுமே பேசிக் நீட்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் பசியோட பூவராக இருக்கிறப்போ நான் போய் லைப்ரரியில் உட்காந்து என்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து சூரியகாந்த் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அது போக இந்த பட்ஜெட் அலோகேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து பாலிசி டிசிஷன் எடுக்கிறாங்க இல்லையா, இந்த டிசிஷன் வந்து எப்படி எடுக்கணும்னா சர்வே பேஸ்ட் அண்ட் டேட்டா பேஸ்டாக நம்ம பாலிசி டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா லைப்ரரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியலிஸ்டிக்கான ஒன்று. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இப்போ நம்ம கண்ட்ரி இருக்கிற சுச்சுவேஷனில் எந்த விதமான டேட்டாவும் இல்லாமல், எவிடன்ஸும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி வில்லேஜுக்கு லைப்ரரி கொண்டு வந்தாங்கன்னா அது ஐடியலிஸ்ட். ஆனால் டேட்டா வச்சு சர்வே வச்சு ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்தியாவுக்கு தேவை எஜுகேஷன், ஹைஜீன், ஹெல்த் கேர் தான் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்போ அதை வந்து எவிடன்ஸ் பேஸில் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றதையும் இதில் என்ன பண்ணியிருக்காங்க, கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கல். அண்ட் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.